நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்துல நடந்த வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு இதெல்லாம் நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்குது. உத்தரகாண்ட் மாநிலத்துல உத்தரகாசி அப்படிங்கிற மாவட்டத்துல தாராளி பகுதி அங்க கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கங்கையினுடைய தொடக்கம் கங்கோத்ரி. அந்த இடத்துல கீர் கங்கை அப்படிங்கிற பகுதியில தான் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா இது மேக வெடிப்பு காரணம் அப்படிங்கிறாங்க. மேக வெடிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா பூமியில இருந்து நீர் ஆவியாகி மேல செல்லுது. மேல செல்லும் பொழுது அது குளிர்ந்து மேகத்துக்கு அழுத்தம் கொடுக்குது. ஏற்கனவே மேகத்துக்குள் நிரம்பி இருந்த அந்த நீர் வெளிப்பட முடியாம வெடிச்சிருது. இப்போ 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அது மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேகங்கள் பல இடங்களுக்கு நகர்ந்து செல்லலாமே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அது போக முடியாது. ஏன்னா அது மலை பிரதேசம். மலைகள் தடுத்துருது. அதனால மேகங்கள் ஒரே இடத்துல குவிந்து மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால இப்ப பெரு வெள்ளம் ஏற்பட்டு இப்ப பல்வேறு கட்டிடங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள், மால்கள், கோவில் எல்லாமே சிதிலம் அடைஞ்சு இப்ப நிறைய பேர் இப்போ நிறைய 17 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சரியான கணக்கை அவங்க சொல்லல. ஏன்னா எதுவுமே சரியா கணிக்க முடியல. நிறைய பேர் காணாமே போயிட்டாங்க. இப்போ அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, இராணுவம் எல்லாரும் களத்துல இறங்கி இப்போ மக்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய மக்களை உயிரோடு மீட்பதற்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இறந்து பட்டவர்களும் காணாமல் போனவர்களை பற்றிய தகவல் நமக்கு தெரியல. ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த வெள்ளப்பெருக்குல நீந்தி வந்துட்டார். வெள்ளம் கூட இல்ல, சேரும் சகதியுமான இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தானாகவே ஒரே ஒருத்தர் கரை சேர்ந்திருக்காரு. இப்ப ஒரே நாள்ல ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாம எல்லாருமே தெருவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் உயிர் இழந்துட்டாங்க, உடைமைகளை இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கோர தாண்டம் ஆடிடுச்சு இந்த வெள்ளப்பெருக்கு. இப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் பொழுது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிபுணர் குழுலாம் ஒரு விவாதம் கலந்துரையாடல்கள் பண்ணாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மேக்னீசியம் சுரங்கம், மேக்னசைட் சுரங்கம், அப்புறம் சிலிக்கான் மணல் சுரங்கம் இதெல்லாம் அங்க அமைக்கக்கூடாது அப்படின்னு இருந்தோம். அதெல்லாம் அந்த மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. எது எப்படி ஆயினும் இப்போ இழந்தது நம்ம மக்களை, நம்ம அந்த நகரத்தையே இழந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களை நம்ம தடுப்பதற்கு நம்மளாலான சில முயற்சிகளை நம்ம எடுக்க முன் வரணும். இப்ப நிபுணர் குழு சொல்றாங்க இந்த இடத்துல சுரங்கம் தோண்டக்கூடாது, இது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னா அங்க நம்ம சுரங்கம் தோண்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்போ புவி வெப்பமயமாக தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய மரங்கள் வளர்க்கணும். சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், மரங்கள் வளர்க்கணும், நம்ம இயற்கை சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்ம அதற்கான நடவடிக்கைகளை இப்ப தொடக்கத்துல எடுத்துடணும். இப்போ இழந்துபட்ட பிறகு நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தடங்களும் வராதபடி நம்ம பிரிகாஷனா, முன்னெச்சரிக்கையா நம்ம முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு அரசு தலையிட்டு இந்த மாதிரி கோர விபத்துக்கள், இயற்கையான சீற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு நிபுணர் குழுவை வச்சு ஆராய்ந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.